தென்னிந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. அவரது புதிய படத்தின் ட்ரேசர் வெளியாகியுள்ள இந்த நிலையில் நயன்தாராவின் நெட்வொர்த், லக்ஸரி மேடுகள், பிரைவேட் ஜெட் பற்றிய தகவல்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. 2003ஆம் ஆண்டு மலையாள சினிமாவில் அறிமுகமான நயன்தாரா பின்னர் தமிழ், தெலுங்கு சினிமாவில் பெண்களை மையமாக கொண்ட கதாபாத்திரங்களால் தனக்கென தனி இடத்தை உருவாக்கினார். சமீபத்தில் ஷாருக் கான் நடித்த ஜவான் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ஹிந்தி சினிமாவிலும் கவனம் பெற்றார். இதன் மூலம் நயன்தாரா இந்திய அளவில் அறியப்படும் நடிகையாக உயர்ந்துள்ளார். நயன்தாராவின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரூ.200 கோடி என கூறப்படுகிறது. நடிப்பு மட்டுமல்லாமல் வியாபார முதலீடுகளும் அவரது வருமானத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. நயன்தாரா சென்னையில் சுமார் ரூ.100 கோடி மதிப்புள்ள சொகுசு பங்களா ஒன்றை வைத்துள்ளார். இந்த வீட்டில் அனைத்து நவீன வசதிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தவிர மும்பையில் தனியார் திரையரங்கம், நீச்சல் குளம், ஜிம் வசதிகளுடன் கூடிய ஒரு லக்ஸரி ஃபிளாட் அவரிடம் உள்ளது. மேலும் ஹைதராபாத்தில் சுமார் ரூ.30 கோடி மதிப்புள்ள பிரீமியம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்கிறது. லக்ஸரி வாழ்க்கையில் நயன்தாரா எப்போதும் முன்னணியில் இருக்கிறார். சுமார் ரூ.1.76 கோடி மற்றும் ரூ.1 கோடி மதிப்புள்ள உயர்தர கார்கள் அவரிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் சுமார் ரூ.50 கோடி மதிப்புள்ள பிரைவேட் ஜெட் நயன்தாராவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. நடிப்புடன் மட்டுமல்லாமல் நயன்தாரா வியாபாரத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் ஒரு லிப் பாம் நிறுவனத்தில் ரூ.10 கோடி முதலீடு செய்துள்ளார். மேலும் தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். தற்போது டாக்ஸிக், ஹை, ராக்காயி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நயன்தாரா நடித்து வருகிறார். இந்த படங்கள் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன. நயன்தாரா 2022ஆம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அதே ஆண்டு அக்டோபரில் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தனர். நடிப்பிலும் வியாபாரத்திலும் வெற்றிகரமாக பயணித்து வரும் நயன்தாரா இன்றும் பலருக்கும் ஊக்கமாக இருக்கிறார். இந்த தகவல்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் சினிமா நியூஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க.